திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுக்கு கொளத்தூர் தொகுதி இப்போது ஒரு தீராத தலைவலியாக மாறியிருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலில் தன்னுடைய சொந்த கோட்டையிலேயே தமிழக வெற்றிக் கழக வேட்பாளரிடம் சுமார் 8800 வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வியை தழுவிய அதிர்ச்சியிலிருந்தே அவர் இன்னும் மீளல அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சூழல்ல கடந்த 15 ஆண்டுகளாக தொடர்ந்து வரும் 2011 கொளத்தூர் தேர்தல் வழக்கு இப்போ மீண்டும் விஸ்வரூபம் எடுத்து ஸ்டாலினுக்கு ஒரு புதிய நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கு. இந்த வழக்கின் பின்னணியை சற்று பார்த்தோம் அப்படின்னா 2011 ஸ்டாலின் பெற்ற வெற்றியில முறைகேடுகள் நடந்திருப்பதாக கூறி அதிமுக வேட்பாளர் சைதை துரைசாமி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சிருந்தார். பல வருஷமா நிலுவையில் இருந்த இந்த வழக்கு கடந்த பிப்ரவரி மாதம் இறுதிக்கட்ட விசாரணையை எட்டுச்சு. நீதிபதிகள் ஜே.கே. மகேஸ்வரி மற்றும் விஜய் பிஷ்ணோய் அடங்கிய அமர்வு அனைத்து வாதங்களையும் கேட்டு முடிச்சு தீர்ப்பை தேதி குறிப்பிடாம தள்ளி வச்சாங்க. ஒட்டுமொத்த தமிழகமும் இந்த தீர்ப்பை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த வேளையில இப்போ ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் அரங்கேறி இருக்கு. இந்த வழக்கில இருந்து தாங்கள் விலகுவதாகும், புதிய அமர்வின் கீழ் இந்த வழக்கை மீண்டும் முதல்ல இருந்து விசாரிக்க வேண்டும் அப்படின்னு அந்த 2 நீதிபதிகளும் திடீர்னு அறிவிச்சிட்டாங்க. உச்சநீதிமன்ற நடைமுறைப்படி ஒரு வழக்கை விசாரித்த நீதிபதிகள்ல யாராவது ஒருத்தர் ஓய்வு பெற போகிறார் அப்படின்னா அதுக்குள்ள தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும், இல்லைன்னா அந்த வழக்கு புதிய அமர்வுக்கு மாற்றப்படும். ஆனா இங்கதான் ஒரு மிகப்பெரிய கேள்வியே எழுது. நீதிபதி ஜே.கே. மகேஸ்வரி ஓய்வு பெற இன்னும் 1 மாச அவகாசம் இருக்கு. அப்படி இருக்கையில தீர்ப்பு வழங்காம விலகியது ஏன் அப்படின்றதுதான் இப்போ அரசியல் வட்டாரத்துல ஹாட் டாபிக்னே சொல்லலாம். ஏற்கனவே பிப்ரவரி விசாரணையின் போது சைதை துரைசாமி தரப்பிடம் போதிய ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு நீதிபதிகள் அதிருப்தி காட்டியிருந்தாங்க. இப்ப மீண்டும் முதல்ல இருந்து விசாரணை தொடங்க இருக்கிறதுனால அதிமுக தரப்பு புதிய ஆதாரங்களை திரட்டுமா அல்லது இந்த வழக்கு எளிதில் தள்ளுபடி செய்யப்படுமா அப்படின்றது பெரிய கேள்வியா இருக்கு. 2026 பதவி இழந்த ஸ்டாலினுக்கு 15 வருஷத்துக்கு முந்தைய வெற்றியும் இப்போது சட்ட சிக்கல்ல சிக்கி இருக்கிறது திமுக தரப்ப மிகுந்த கவலையில ஆழ்த்தியிருக்கு. காலத்தின் கையில் இருக்கும் இந்த வழக்கின் அடுத்த கட்ட நகர்வுகளை நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.